ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத்த ஜெய் குரு பரசுராம நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு அதிசாரம் எப்போ அப்படின்னா 17/10/2025 7/12/2025 வரைக்கும் 1.5 மாத காலம் குரு அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்போ நான் சொல்லக்கூடியது திருக்கணிதப்படி குரு அதிசார பயிற்சி. இது 1 இயருக்கு கிடையாது, 1.5 மாதம் மட்டும்தான் இந்த பலன். அதிசாரத்தில் மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு வராரு. இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசியிலேயே குரு இருந்தார். இப்போ 2ஆம் இடத்துக்கு வராரு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம். இந்த 2ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை உங்களுக்கு பார்க்குறாரு. 2ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுக்கு அடுத்தது 10ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. எது நன்மையோ இல்லையோ தொழிலை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த 1.5 மாத காலகட்டத்தில் திடீர்னு தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகிறது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டெவலப்மெண்ட்டு, பிஸ்னஸ் ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட்டு இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்துலேருந்து குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல வருமானம் வரும். அது மூலிமா கடன் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்குது. நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஒரு விஷயங்கள் வாங்கியிருப்பீங்க, இல்லை ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பீங்க, ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த கமிட்மெண்ட்டில் இருந்தெல்லாம் உங்களை காப்பாற்றுறது குரு தான் இந்த 1.5 மாத காலத்துக்கு. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குது. இந்த ஒரு அஷ்டம காலத்தை பார்க்குறது 1.5 மாத காலகட்டம் எல்லா விஷயங்களையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்க. பொதுவாக 2ஆம் இடத்துக்கு வரனால தனஸ்தானம் பொருளாதார உயர்வு உறுதியாக உண்டு. இவ்வளோ நாளாக நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் இந்த 1.5 மாத காலத்தில் நடக்க போகுது. காசு பணம் ஒருத்தங்கிட்டேருந்து வர வேண்டியது இருக்குது, நான் கொடுத்துருக்கேன், அது வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள்லாம் இந்த குரு பெயர்ச்சினால் இந்த 1.5 மாத காலகட்டத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கட்டாயம் வந்தே தீரும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால கடன் ரீதியாக பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம் 1.5 மாத காலகட்டம் ஏதாவது ஒரு சோர்ஸ் வரும். அந்த சோர்ஸ் மூலிமா நீங்கள் கடனை இப்போதைக்கு டெம்பரரியாக அடைச்சிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால கமிட்மெண்ட்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. குரு உங்களுக்கு எங்கே பார்க்குறாருன்னா 6ஐயும் பார்க்குறாரு, 8ஐயும் பார்க்குறாரு. அப்போ வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. மருத்துவ செலவு இருக்குது. திடீர்னு சர்ஜரி கண்டம் வரலாம். அதனால் மருத்துவ செலவு, தேவையில்லாத சர்ஜரி கண்டம் இதெல்லாம் இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். அதே மாதிரி 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. தொழிலுக்காக வண்டி வாகனங்கள், தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தொழில் டெவலப் பண்ணுறதுக்கு கடன் கிடைக்குமானா இந்த டைமில் கிடைக்கும். 1.5 மாத காலம் 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கடன் உறுதியாக உண்டு. அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழிலில் நல்ல கவனம் செலுத்தணும். இது எதனால் தொழில் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புலப்பட்டுரும். பார்ட்னர்ஷிப் வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள், பார்ட்னர்ஸ்குள்ளே பிரிஞ்சு போகிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால் அதில் நீங்கள் கவனமாக கேர்ஃபுல்லாக நடத்தணும். பொதுவாகவே மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல சனியும் இருக்குது, குருவும் இப்போ அங்கே பார்க்குறதுனால தொழில் ரீதியாக நல்ல கூர்மையாக உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அதில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். திடீர்னு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல பணம் அப்படிங்கிறது கட்டாயம் உறுதியாக உண்டு. அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம், புதையல், லாட்ரி யோகம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி நல்ல அமைப்புகள் இருக்குது. நல்ல இன்கம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால யாரை பற்றியும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் பேச்சு வாக்கில் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட சொன்னீங்கன்னா அது உங்களுடைய பேச்சே உங்களுக்கு தப்பாயிரும். அதுக்கப்புறம் அதனால் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரியும், அதனால் தேவையில்லாத வதந்திகள் வர்றது அல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் 2ஆம் இடத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட நீங்கள் சொல்லாமல் தவிர்க்கிறது நல்லது. அவங்க ஒப்பீனியன் கேட்டால் கூட எனக்கு ஐடியா இல்லை, நாலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நழுவி நைஸாக வந்துருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இன்கம் வரும், ஆனால் ப்ரொமோஷன் வரும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் கூட இருக்கக்கூடிய எதிரிகள்னால பிரச்சனை, உங்களுடைய
வளர்ச்சியில் பொறாமைப்படுறவங்க உங்களை எப்படியாவது இறக்கி விடணுங்கிறதுக்காக நிறைய சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க. அதிலிருந்தெல்லாம் நீங்கள் தப்பிச்சுக்கணும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்னா, 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குது. அதாவது ஒரு கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமாக இது இருக்கனால அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள் மேலே தப்பு இருக்குதோ இல்லையோ, ஆனால் சண்டை போடுற இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். யார் வேணால் பிரச்சனை பண்ணட்டும், ஆனால் நீங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கங்க. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, 1.5 மாதத்துக்கு ரொம்ப அமைதியாக இருங்க. இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களாகி கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அப்படிங்கிற அளவுக்கு போகும். அதனால் அமைதியாக இருங்க. முக்கியமாக பெண்கள் தன்னுடைய கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அது அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானமாக இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கே சர்ஜரி கண்டமாகறதுக்கோ அல்லது மருத்துவ செலவுக்கோ உறுதியாக இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. இதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள், சொத்து சேர்க்கை, திடீர்னு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடியது, ஒரு லோன் எடுத்து வாகனம் வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்குது. புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த காலகட்டம் வேண்டாம். இன்னும் ஒரு 1.5 மாதம் கழித்து மறுபடியும் குரு அதிசாரம் இருந்து வக்ரமாக பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கே போவார். அந்த காலகட்டங்களில் நீங்கள் வாங்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே குரு உங்களுக்கு நிறைய நன்மைகளும் செய்வார். அதே நேரத்தில் வீட்டில் மட்டும் சுமூகமான உறவுகளை வளர்த்துக்கிறதுக்கும் பொறுமையாகவும் இருக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். இதுவே பெரிய பரிகாரமாக உங்களுக்கு மாறிடும். இதுக்கு அடுத்தது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஞாபகத்திறன், நல்ல மோட்டிவேட் ஆகி தானாகவே படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடும். பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நல்ல டைம் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி காலேஜ் படிக்கக்கூடியவங்களுக்குலாம் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடியது. படித்து முடிச்சுட்டு எனக்கு உத்தியோகம் கிடைக்குமானா இந்த டைம் குரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பரான டைம். நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆகும். ஆனால் பப்ளிசிட்டி ஆனால் போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா மிதுன ராசியில் இருக்கவங்க இந்த டைமில் நெகட்டிவ் ஆகி ஒரே நைட்டில் ஒபாமான்னு சொல்கிறோம்ல, செம வைரல் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. ஆனால் நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 6, 8 பார்க்குறாரு. அதனால் அதையும் பார்த்துக்கணும். ஆனால் காசு பணம் நிறைய வரும். நிறைய விருதுகள் வாங்குறது, நிறைய வெளிநாடு பயணம் போகிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. 10ஆம் இடத்தை குரு பார்க்குது. இது ஒரு நல்ல அமைப்பு. உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, அது கலைத்துறையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு அமைப்பு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். லஞ்ச லாவணியங்களை ஈடுபடாதீங்க. அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் விரும்பாத இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைம் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால கெட்ட பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அமைதியாக இருக்கணும். ஆனால் நீங்கள் மீடியா முன்னாடி பேசும்போது, மற்ற மக்களிடையே பேசும்போது நிதானத்தோடு பேசுனீங்க அப்படின்னா பரவாயில்லையாக இருக்கும். இல்லைன்னா உங்களை அறியாமையே, ஏன்னா இதில் என்னென்னா குரு 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால உங்களை அறியாமே வாக்குஸ்தானாத சனியும் பார்க்கறதுனால தேவையில்லாமல் பேசிட்டீங்க அப்படின்னா அது ஒரு நெகட்டிவாக போயிடும். அப்புறம் கட்சி தலைமையிடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு கண்டனம் தெரிவிப்பாங்க. ஏதாவது ஒரு போஸ்டிங்கிலேருந்து உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். அரசியல் சார்ந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்க முடியும். பொதுவாகவே மிதுன ராசிக்கு பொருளாதார ரீதியாக கடன் ரீதியாகவும் உங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதே மாதிரி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதே நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சர்ஜரியோ அல்லது விபத்தோ இந்த மாதிரி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. இதிலெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாலே போதுமானது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு அதிசார பெயர்ச்சி கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு எப்போ அதிசாரம் ஆகிறாரு அப்படின்னா 17/10/2025 இருந்து 7/12/2025 வரைக்கும் 1.5 மாத காலம் குரு அதிசாரமாக மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு வராரு. இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா திருக்கணிதப்படி நான் சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் 7/12 குரு கடகராசிலேருந்து வக்ரகதியாக மிதுன ராசிக்கு போயிடுவார்.
இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் வந்து திருக்கணிதப்படி 1.5 மாத காலம் மட்டுமே. சரிங்களா? இந்த கடகராசிக்கு வந்து ஜென்ம ராசியில் குரு வராரு. ஜென்ம ராசி அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லைன்னா கூட அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னென்னா 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடம் சகல விதமான சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடியது. 5ஆம் இடம் அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்து, லக்ஷ்மி பூரண லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது 5. 7ஆம் இடம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஸ்தானம். அப்போ உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் நிவர்த்தி ஸ்தானம் இவ்வளோ நாளாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சோ அது எல்லாமே 1.5 மாத காலத்துக்குள்ளே உங்களுக்கு நிவர்த்திக்கு வந்துடும். பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது. நிறைய சங்கடங்கள் இருந்திருக்கும். அந்த சங்கடங்கள்லாம் என்னென்னா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த 1.5 மாத காலத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன். இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்திருப்பீங்க, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்திருப்பீங்க. ஏன்னா அந்த 1.5 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும், அதுக்கு ஒரு சொல்யூஷன். எந்த பிரச்சனைக்கு வழியே தெரியாமலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் இனி வந்து படிப்படியாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தான். நல்ல மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து ரிலீவ் ஆகி வந்துடுவீங்க. 5ஆம் இடத்தை பார்க்குது. பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கறதே ஒரு நல்ல அம்சம் தான். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வர்றதுக்கு உண்டானது அமைப்புகள் உறுதியாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். அதே மாதிரி புத்திரஸ்தானமும் 5ஆம் இடம் தான். அப்போது சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாமல் இருக்குது அப்படின்னா சந்தான பிராப்தம் குரு கொடுத்துருவாருங்க. சந்தான பிராப்தம் கொடுத்துருவாரு. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 5ஆம் இடம்ங்கிறது பூஜை உபாசனைகள் எல்லாம் குறிக்கக்கூடிய இடமா இருக்கனால 9ஆம் இடமும் உபாசனையை குறிக்கிறதுனால 9ஆம் இடமும் நம்ம பண்ணக்கூடிய பூஜை தெய்வ அனுகூலங்களை குறிக்கிறதுனால 5, 9 சம்மந்தப்படுது கடகராசிக்கு. உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா, அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தெய்வம் ஏன் நான் வந்து ஒவ்வொரு தடவையும் குரு பார்க்கும்போது ஒரு உபாசனை எடுங்க, ஒரு நல்ல தெய்வ வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லும்போது நமக்கு கஷ்டமான காலத்தில் பிரச்சனைகள் வந்து தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க. நமக்கு என்ன அறியாமையே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது சில விஷயங்கள்லாம். ஐயோ நமக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் அப்படின்னு எல்லாருமே நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது கடவுள் உங்களை காப்பாற்றிட்டு இருக்காரு, இந்த பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றிட்டு இருக்காருங்கிறத நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் உங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்து நீங்கள் டெவலப்பே ஆக முடியும். விரக்தி ஆகிட்டீங்க, வெக்ஸ் ஆகிட்டு எந்த கடவுளையும் நான் கும்பிட மாட்டேன், ராசி பலன் பார்க்குறது இல்லை, இது மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க. பட் ஆனால் வந்து இவ்வளோ கஷ்டங்கள்ல இருந்தும் நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு தான் கடவுள் உங்களை காப்பாற்றி வச்சிருக்காரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. திடீர்னு திருமண பிராப்தம் இருக்குது. அதே மாதிரி புது புது பார்ட்னர்ஸ் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால பார்ட்னர் வழி இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி புதுசாக பார்ட்னர் வரதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக இருக்குது. தொழில் மூலிமா நல்ல லாபம் ஆதாயங்கள் இருக்குது. தொழில் ரீதியாக வெளிமாநிலம் வெளி மாவட்டங்கள்னு அலைச்சல்கள் அதிகமாக இருக்குது. சில பேருக்கு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி நீங்கள் விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு உறுதியாக இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. அப்போ தொழில் ரீதியாக புதுசாக வந்து முதலீடு செய்கிறதுக்கு பார்ட்னர் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து திருமண பிராப்தம் உறுதியாக இருக்குது. 5, 9ஐயும் குரு பார்க்கறதுனால மனதுக்கு பிடித்தவங்களையே திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு. லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நீங்கள் வீட்டில் சொல்கிறதுக்கு பயப்படுவீங்க, எப்படி சொல்கிறது அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலகட்டத்தில் வீட்டில் சொன்னீங்க அப்படின்னா வீட்டில் பேரண்ட்ஸே ஒத்துக்குவாங்க. ஏன்னா குரு 9ஆம் இடத்தையும் பார்க்குது, 5ஆம் இடத்தையும் பார்க்குது, 7ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போது நீங்கள் விரும்பினவங்களை அதாவது பெற்றோர்களே ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. திடீர் திருமணமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு அதிசார பயிற்சியில் தான் நடக்கும். அந்த மாதிரி அமைப்பு வந்து கடகராசிக்கு இருக்குது. கரெக்டாக இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வெளிநாடு போகிறதுக்கு உண்டானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஃபாரின் போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்களா, அவங்களுக்குலாம் வந்து வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரே மாதத்தில் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு உறுதியாக உங்களுக்கு உண்டு. நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. குடும்பத்தில் இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகளாக இருந்துச்சோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அதே மாதிரி அன்னையோடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குங்க. பொதுவாக கடகராசினாலே பெண் தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கும். ஏன்னா அது வந்து 5ஆம் இடத்தையும் பார்க்குது, 9ஆம் இடத்தையும் பார்க்குது. அதனால் வந்து உங்களுக்கு
பிடித்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் 1.5 மாத காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அஷ்டமத்தில் வந்து ராகு இருக்குது உங்களுக்கு. சனி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனால் வந்து பிரச்சனை, அஷ்டமத்து சனி பிரச்சனை கிடையாது. ஆனால் குரு அங்கேருந்து சனியை பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சனியோடைய தாக்கம் உறுதியாக உங்களுக்கு குறையும். பொதுவாகவே 9ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு குருநாதர்கிட்ட போய் பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. அது வந்து வாழ்க்கையில் நல்ல இன்னும் உயரமாக செல்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கொடுக்கும். அதே மாதிரி 9ஆம் இடம்ங்கிறது சகல விதமான சௌபாக்கியம்ங்க. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் அடையக்கூடியது. அப்போ வந்து வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள், சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் வந்து தானாக கைகூடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கை மேலே வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து சால்வ் ஆகி உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. புதுசாக வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது பெரிய லெவலில் முன்னேற்றம்ங்க. கலைத்துறையில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்குது, 9ஆம் இடத்தை பார்க்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடித்து என்னென்னா மிகப்பெரிய லெவலில் டெவலப் ஆயிடுவீங்க. ஊரே போற்றும் நாடே போற்றும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல மிகப்பெரிய லெவலில் டெவலப்பு, வேர்ல்டு வைடாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் என்ன லெவல் நினைக்கிறீங்களோ அந்த லெவலில் முன்னேற்றம் உறுதியாக உண்டு. எந்த லெவலில் எஃபெக்ட் போடுறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் உள்ளடக்கியது தான் இந்த இது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் டெவலப்மெண்ட்டு, பெண்களாக இருந்த திருமண பாக்கியம் இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு செகண்ட் பேபி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. குரு 7, 9 பார்க்குது, 5, 7, 9 பார்க்குது. அதனால் செகண்ட் பேபி ஆகிறதுக்கு உண்டான டைம் தான் இந்த டைமு. குரு நல்ல அமைப்பை வராரு. அதனால் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கணவர் வழி ஆதாயம் உண்டுங்க. உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தார் இடையே இருந்த பிரச்சனைகளை நீங்கி குடும்பம் உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டு, முழு ஆதரவு. புதுசாக ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பர்மிஷன் கிடைக்கலனா கூட இந்த டைம் வந்து உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க. இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் முன்னுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்ல ஆர்வம் காட்டும். அதே மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் கிடைக்கும், பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படித்து முடிச்சுட்டு எனக்கு உத்தியோகம் கிடைக்குமானா உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது சூப்பரான டைமு. கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது கடினமான காலகட்டமாக இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இருக்குது. பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இப்போ நிறைய ஒரு மாதிரி நடந்துகிட்ருக்கு. பட் ஆனால் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இருக்குது. மெயினாக அது வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பேர் நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. மிகப்பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆவீங்க. இந்தியா லெவலில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பெரிய இடத்துல வேலை கிடைக்கிறது, உயர் பதவிகள் கிடைக்கிறது. அதே மாதிரி நிறைய பேருடைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறது. அது மூலிமா ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, சைடில் இன்கம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பொதுவாகவே அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு, நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு ஜென்ம குருவாக இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்ல டெவலப் பண்ணி விடக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது. அதனால் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த 1.5 மாத காலம் கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.